வீட்டில் நான் என் சன்னும் போயிட்டான்றதால இந்த வீட்டில் சமைக்கிறதே எங்கள் அப்பாக்காக தான். நான் சொல்லிடுவேன், என் அப்பாவுக்கு எதெல்லாம் பிடிக்கும், நைட்டு டின்னர் அவருக்கு என்ன வேணும்னு கேட்பேன். கேட்டுட்டு சுட சுட அது ஒன்று பண்ணி அவருக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் எல்லாம் இருக்கணும். ஆஃப்டர்நூன் வச்சதை நைட்டு சாப்பிட மாட்டார் இப்போ வரைக்கும். அதனால அவருக்கு ஆப்பம், தேங்காய் பால், சட்னி 2 டிஷ் வேணும் அவருக்கு. அவர் கேட்க மாட்டாரு, ஒரு டைம்ல கேட்டுட்டு இருந்தாரு. ஆனா அது எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. எங்க அப்பாவுக்கு கொடுத்து, நீ உன்னால இப்போ இந்த ஒன் இயரா உன்னால என்ன முடியுதோ அதை கொடுமா, அப்பாவுக்கு பரவாயில்லம்மா, இருக்க சாதம் கொடுத்தா கூட. நான் அந்த உயிரை எப்படி பார்த்தனோ அந்த உயிரை கொடுத்ததே இந்த உயிர் தான். அதனால இந்த உயிருக்கு நான் என்ன செய்யணுமோ அது எனக்கு இப்போ கூட ஐ வாஸ் ட்ரூலி லிவ்டு ஃபார் திஸ் 2 பீப்புள்ஸ். அதுல ஒரு பாயிண்ட் கூட எனக்கு ரெக்ரெட் கிடையாது. நான் ரொம்ப பெருமையா சந்தோஷமா சில டைம் இருக்கேன்னா நான் சாதிச்சிருக்கேன். ஒரு மகளா நான் சாதிச்சிருக்கேன், ஒரு ஹஸ்பண்டுக்கு உண்மையான ஒய்ஃபா சாதிச்சிருக்கேன். அதனால எனக்கு இருக்கு. அதனால பெயின்ன்றதெல்லாம் ரொம்ப சின்ன வார்த்தைகள். அது என்னுடைய உயிரை போயிடுச்சுன்னு சொல்லலாம். எனக்கு உயிர் என் பசங்க தான் உயிர்ன்னு சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. எனக்கு என் ஹஸ்பண்ட் உயிர், என் அப்பா உயிர்.